திண்டுக்கல் மறைமாவட்ட மேதகு ஆயர் பி. தாமஸ் பால்சாமி அவர்களை அன்புடன் என் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருட்பணி டி. சகாயராஜ் அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மறைமாவட்ட பொருளாளர் பேரருட்பணி ஏ. சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மறைமாவட்ட கல்விக்குழு செயலாளர் அருட்பணி ஏ. மெல்கிரான்ஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மறைமாவட்ட ஆவண காப்பாளர் பேரருட்பணி தாமஸ் பால் ஜான் பீட்டர் அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஹலோ ஹலோ போயா மார்ச் பாஸ் போங்க, எல்லாம் டக்குனு போய் நில்லு. மார்ச் பாஸுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நில்லுங்கப்பா. மார்ச் பாஸ்ட்டுக்கு எல்லாம் போய் நில்லுங்க, சீக்கிரம் போ. இறைவணக்கம். மதிப்பிற்குரிய விழா தலைவர் அவர்களை, சிறப்பு விருந்தினர் அவர்களை, தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களை, இருபால் ஆசிரியர் பெருமக்களை, மாணவ செல்வங்களை, இந்த விளையாட்டு விழா சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற முதலில் இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இருளை அகற்றி ஒளியை தரும் சூரியன் போல் எங்கள் உள்ளத்தில் ஒளியை ஏற்றும் இறைவா, உன்னை போற்றி இந்த விழாவை தொடங்குகின்றோம். இறைவணக்க பாடலை பாட வருகின்றனர் என் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள். எந்திரிச்சு இல்லையா? ப்ளூ ஹவுஸ் கை ப்ளூ. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் எங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் எங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உணர்வாக்கிடும். பலியான
மாற்றங்கள் உன் தேடலால் எனில் ஆற்றல்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. உயிரை வணக்கம், உணர்வே வணக்கம். எங்கள் அன்னை தமிழ் வாழ்க. வாருங்கள் அனைவரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடி நாம் தமிழ் அன்னையை போற்றுவோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கனவும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிழமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கொடியேற்ற நிகழ்வு. சாதனைக்கு எல்லை இல்லை, முயற்சிக்கு முடிவே இல்லை. வீரர்களின் வீரத்தையும் விளையாட்டு ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இவ்விழா தொடங்குகிறது. விளையாட்டு உலகின் பெருமையை பறைசாற்றும் வகையில் கொடியை ஏற்ற விழா தலைவர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்டோபர். ஹலோ. இப்பொழுது தேசிய கொடியை நமது மேதகு ஆயர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். டென்ஷன். கமிட்டட் சல்யூட் ஆர்டர். அடுத்ததாக ஒலிம்பிக் கொடியை நமது பள்ளி செயலர் அவர்கள் தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். கமிட்டட் சல்யூட் ஆர்டர். அடுத்ததாக பள்ளிக்கொடியை
செயலக முதல்வர் தந்தை அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். தந்தை தாமஸ் பீட்டர் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். அடுத்தது கமிட்டி சல்யூட் ஆர்டர். அடுத்ததாக ஹவுஸ் மாஸ்டர் கொஞ்சம் வந்துடுங்க. 4 ஹவுஸ் மாஸ்டர் விரைவாக வரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹவுஸ் மாஸ்டர் கொடியேற்றுவதற்கு யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சிருங்க, வந்துடுங்க. 4 ஹவுஸ்லேருந்து யாராவது ஒருத்தவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பிளாசி சார் வாங்க சார். இப்பொழுது நேவி ப்ளூ இந்த கொடியை திரு ஜான் ஸ்டீவன் ஆசிரியர் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். காம்படிட்டர் சல்யூட் ஆர்டர். ரெட்டு சீக்கிரம் வாங்க. அடுத்ததாக ரெட் ஹவுஸ் இந்த கொடியை திரு பிரான்சிஸ் ராஜா ஆசிரியர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். கமிட்டி சல்யூட் ஆர்டர். அடுத்ததாக வயலட் வர்ண கொடியை திரு டார்வின் ஆசிரியர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். கமிட்டி சல்யூட் ஆர்டர். அடுத்ததாக ஸ்கை ப்ளூ இந்த வர்ண கொடியை திரு உதவி தலைமை ஆசிரியர் திரு பீட்டர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். அங்கே விடுங்க. கமிட்டி சல்யூட் ஆர்டர். கொடியேற்றி சிறப்பித்த விழா தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கூட்டு அணிவகுப்பு. ஒற்றுமையே பலம். அந்த ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நாம் வீரரின் அணிவகுப்பு மைதானத்தை வலம் வருகிறது. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அணிவகுப்பு. இந்த வெற்றிக்கு ஒரு சாட்சியாக கூட்டு அணிவகுப்பானது நடைபெற உள்ளது. அணிவகுப்பின் தொடக்கமாக முதலாவதாக நம் கண்களுக்கு விருந்தளிக்க கருநீல நிற சீருடையில் கடற்படை வீரர்களின் அணி களம் இறங்குகிறது. ரைட் டர்ன். Full group, attention. Full group, students. Full group, attention. Full group, Martin, march. Full group, move the left, forward, march.
மதிப்பெண்கள் 4 அலையில்லா ஆலை வண்ணம், முகியில்லா வானின் வண்ணம், மயிலின் கழுத்தில் வாழும் வண்ணம், குவளை பூவில் குலைத்த வண்ணம், ஊதா பூவில் ஊற்றிய வண்ணம், கப்பல்கள் மிதக்கும் கவின்மிகு வண்ணம், அமைதியும் வலிமையும் கொண்டாடும் வண்ணம், கடற்படையின் சின்னமாக விளங்கும் கருநீல நிற கொடியை கையில் ஏந்தி வீர அணிநடையாக வலம் வரும் என் மாணவ செல்வங்களின் அழகை தனி அழகு. அணிவகுப்பின் இரண்டாவதாக சிவப்பு நிற சீருடையில் நம்மை ஈர்க்கும் வகையில் சாதனையாளர்களின் அணி களம் இறங்குகிறது. மண்ணின் நிறம், அன்பின் நிறம், தீயின் நிறம், தைரியத்தின் நிறம், சிவந்த வானமாய் வெற்றிக்கு சாட்சி. இதோ வருகிறார்கள் சிவப்பு அணி வீரர்கள், சாதனை படைக்க சவால்களை எதிர்கொள்ள. சிவப்பு நிற அணி வீரியத்துடன் அணிவகுத்து வருகிறது. இப்பொழுது அணிவகுப்பின் மூன்றாவதாக கண்களுக்கு விருந்தளிக்க ஆகாய நீல நிறத்தில் சீருடை அணிந்த அன்பின் வானங்கள் அணிவருகிறது. எல்லையில்லா வானம் போல் எங்கள் வீரர்களின் திறமைக்கு எல்லை இல்லை. இதோ ஆகாய நீல நிற வீரர்கள் வெற்றிக்காக களமிறங்க தயாராக உள்ளனர். விண்வெளியின் பரந்த வானம் எல்லைகள் அற்ற திறமையின் அடையாளம். நீல நிறத்தின் நிழலாய் நம்பிக்கையின் உச்சி சிகரமாய் இதோ வருகிறார்கள் அன்பின் வானங்கள் அணி வீரர்கள். சாதனை படைத்து வானத்தை வெல்ல கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இறுதியாக ஊதா நிற சீருடையில் நம்மை ஈர்க்கும் வகையில் மின்னல்கள் அணி களமிறங்குகிறது. தனித்துவமான நிறம், தன்னிகர் இல்லா நிறம். இதோ எங்கள் மின்னல் அணி வீரர்கள் வெற்றிக்காக களமிறங்க தயாராக உள்ளனர். மறைந்திருக்கும் வானவில்லின் நிற வண்ணம், மகுடம் சூடும் மன்னனின் அடையாளம். அறிவும் ஆற்றலும் இணைந்த நிறம், அடங்காத வீரத்தின் வடிவம். இதோ வருகிறார்கள் ஊதா அணி வீரர்கள், சாதனை படைத்து வானத்தை வெல்ல வருகிறார்கள். நன்றி சொல்லுகிறோம்.
எப்படி நிற்கிறாங்கன்னு தெரியல. அருமையான அணிவகுப்பை நமக்கு அளித்த அனைத்து வீரர்களுக்கும் நமது பாராட்டுக்கள். இந்த அணிவகுப்பில் பங்கேற்ற ஒவ்வொரு மாணவருக்கும் நமது வாழ்த்துக்கள். அவர்களின் உழைப்பும் கட்டுப்பாடும் பாராட்டுக்குரியது. கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். ஒலிம்பிக் தீபம். ஒளியின் தீபமே, ஒற்றுமையின் கீதமே, உலகை இணைக்கும் சக்தி நீ. வீரர்களின் உள்ளத்தில் வீசும் நெருப்பாய் வெற்றியை தேடி வெற்றி ஒளியை ஏற்று என்பதற்கேற்ப ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி கடந்த ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கிய நமது பள்ளியில் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளான தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவி ஆண்டோ மார்க்ரெட் ரோஸ்லின் 12A, இந்த ஆண்டு கொக்கோ 17 வயதுக்கு உட்பட்ட போட்டியில் அணி தலைவராக செயல்பட்டு குறுவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர் சீனிவாசன் 12D, அண்டர் 19 கபாடி போட்டியில் குறுவட்ட அளவில் சிறப்பாக விளையாடி முதலிடம் பெற காரணமாக அமைந்த மாணவன் அன்பு செல்வன் இப்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை நமது மேதகு ஆயர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவி ஆண்டோ மார்க்ரெட் ரோஸ்லின் 12A. அவர் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வலம் வருகிறார். மாணவியை உற்சாகப்படுத்துவோம். இந்த ஆண்டு கொக்கோ 17 வயதுக்குட்பட்ட போட்டியில் அணி தலைவராக செயல்பட்டு குறுவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்
சீனிவாசன் 12D-ஐ அன்புடன் வரவேற்கின்றோம். அண்டர் 19 கபாடி போட்டியில் குறுவட்ட அளவில் சிறப்பாக விளையாடி முதலிடம் பெற காரணமாக அமைந்த மாணவன் அன்பு செல்வன் 12A. நடப்பு ஆண்டில் சிலம்பம் போட்டியில் பங்கு பெற்று 2ஆம் பரிசு பெற்ற மாணவி பெலின் கிளாடி 12A. இந்த ஒலிம்பிக் தீபம் இப்பொழுது மேதகர் ஆயர் அவர்கள் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. இந்த தீபம் நமது விளையாட்டு வீரர்கள் அனைவரது உள்ளத்திலும் வெற்றியின் ஒளிக்கீற்றை ஏற்றி அவர்களை ஊக்கப்படுத்தட்டும். உறுதிமொழி ஏற்பு. வெற்றி மட்டுமல்ல, வீரத்தின் நேர்மையும் முக்கியம். அந்த நேர்மையை காக்க விளையாட்டு வீரர்களின் உறுதிமொழி இதோ. விளையாட்டுப் போட்டிகளின் மகிமைக்காகவும் எங்கள் பள்ளியின் பெருமைக்காகவும் பள்ளி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்றும் விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்கிறோம் என்றும் மனம் மெய் மொழிகளால் உறுதி கூறுகின்றோம். உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். வரவேற்பு. விளையாட்டு மைதானத்தின் புல்வெளியில் வெற்றியின் கனவுகளை சுமந்து இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க எங்கள் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் வாக்கு. உயிர் வாழ வேண்டுமென்றால் உடல் நலமானது மிக மிக முக்கியமானது. அதை நாம் பேண வேண்டும், வளர்க்க வேண்டும், அதிலே வாழ வேண்டும் என்ற மிக அற்புதமான கருத்தை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு சித்தர்கள் வழங்கியிருக்கிறார்கள், அறிஞர்கள் வழங்கியிருக்கிறார்கள், புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் வாசிக்கின்றோம், வாழ்ந்து பார்க்கின்றோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக மாணவ செல்வங்களுடைய
பங்கேற்போடு கூடிய இந்த விளையாட்டு விழாவானது ஜான்பால் மேல்நிலைப் பள்ளியிலே இந்த ஆண்டும் சிறப்பான விதத்திலே உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த 2025ஆம் ஆண்டு விளையாட்டு விழா நிகழ்வுகளை பங்கெடுக்க தலைவராக சிறப்பிக்க நமது திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க பள்ளிகளுடைய மேலாளர் மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களை அணுகிய போது இன்முறுவலோடு புன்முறுவலோடு இதை ஏற்றுக்கொண்டார். இந்த நாளில் நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார். நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை எடுத்து எம்புகின்ற போதும் பள்ளியினுடைய எதிர்கால செயல்பாட்டை முன்வைக்கின்ற போதும் ஒரு தந்தைக்குரிய கனிவோடு தாய்க்குரிய கரிசனையோடு பரிசீலித்து செயல்படுத்துவதற்கு அனுமதியும் ஆக்கமும் ஊக்கமும் வழங்குகிற மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களை நம்முடைய விளையாட்டு விழா 2025ஆம் ஆண்டினுடைய நிகழ்வுக்கு இங்கே பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவருடைய பெயராலும் பெற்றோருடைய பெயராலும் இந்த எளிய பொன்னாடை அணிவித்து அன்போடு வரவேற்கின்றோம். நமது பள்ளியினுடைய வளர்ச்சியிலே அக்கறையும் ஆர்வமும் கொண்டு சிறப்பான செயல்பாடுகளை எல்லாம் முன்னெடுக்கிற போது நீங்கள் வர வேண்டும், உங்கள் இருப்பு எங்களுக்கு மகிழ்வை தரும், உங்களுடைய இருத்தல் எங்களுக்கு செழிப்பை தரும் என்று அழைக்கிற போதெல்லாம் ஆர்வத்தோடு நமது பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக மேம்பாட்டுக்காக நல்ல ஆலோசனைகளை வழிகாட்டுதலையும் கொடுக்கிற திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க பள்ளிகளினுடைய ஒருங்கிணைப்பாளர் செயலர் பேரரு தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்களை நமது ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விழா 2025ஆம் ஆண்டுக்கான இந்த நிகழ்வில் பங்கெடுக்க அழைத்த உடனேயே இசைவை தந்து முதல் நபராக எந்த நேரம் சொன்னமோ அந்த நேரத்துக்கே முன்னதாகவே நமது அரங்கத்திற்கு வந்து நமக்கு ஆர்வத்தை உற்சாகத்தை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தந்தை கல்விக்குழு செயலர் பேரரு தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்களை இந்த பொன்னாடை அணிவித்து ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள், பெற்றோர்கள் அனைவருடைய பெயராலே அன்போடு வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய செயலக முதல்வர், சான்சலர் அப்படின்னு சொல்லுவோம், ஆவண காப்பாளராக புதிய பணியை சிறப்பாக ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேரரு தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களுக்கு அழைப்புதலை கொடுத்து அவரை இந்நிகழ்வுக்காக அழைத்த போது தந்தை அவர்கள் புன்முறுவலோடு இந்த அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நமது பள்ளியினுடைய செயல்பாடுகளிலே ஆர்வம் கொடுக்கவும் ஊக்கமூட்டவும் நம்மிடையே தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நமது ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விழா 2000 நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நமது மறை மாவட்டத்தினுடைய ஆவண காப்பாளர் பேரரு தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களை பொன்னாடை அணிவித்து ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள், பெற்றோர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஆயருடைய செயலர் அருத்தந்தை அருளரசு அவர்கள் இந்த நாளிலே இந்த நிகழ்வினை நமக்காக ஆயருடைய நிகழ்விலே சேர்த்து இந்த நிகழ்வை சிறப்புக்குரியதாக மாற்றுவதற்கும் ஆயரை நிகழ்விலே பங்கேற்க நமக்கு துணை புரிவதற்குமாக சிறப்பான இணைப்பாளராக தொடர்பாளராக தந்தை அவர்கள் செயல்படுகிறார். ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் சொன்ன உடனேயே அதை குறித்த தகவல்களை திரட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, நாங்கள் எத்தனை மணிக்கு வரணும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு சிறப்பாக ஆயருடைய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிற ஆயருடைய செயலர் அருத்தந்தை
தந்தை அருளரசு அவர்கள் நமது ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விழா 2025ஆம் ஆண்டு நிகழ்வினை சிறப்பிக்க ஆயரோடு இணைந்து வந்திருக்கிறார். தந்தை அவர்களையும் நம் அனைவருடைய பெயராலே ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள், பெற்றோர்கள் அனைவருடைய பெயராலே எளிய பொன்னாடை அணிவித்து அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த விளையாட்டு விழாவுக்காக கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே சிறப்பாக தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள் உங்கள் அனைவரையும் இந்த விழாவிலே நாம் தான் இந்த விழாவை கொண்டாடுறோம். இருந்தாலும் ஆர்வத்தோடு இன்றைக்கெல்லாம் லீவ் விடாமல் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமைய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இடம் அமர்கின்றேன். நன்றி. வரவேற்ற என் தாளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றி. விளையாட்டு விழா ஆண்டறிக்கை. அடுத்ததாக, கடந்த ஆண்டு நமது பள்ளி விளையாட்டுத் துறையில் அடைந்த சாதனைகள், பங்கேற்ற போட்டிகள் மற்றும் வென்ற பரிசுகள் குறித்த ஒரு சுருக்கமான ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டறிக்கை 2025-2026 விளையாட்டு விழா, ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி, நேருஜி நகர், திண்டுக்கல். அன்பிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர என்னும் விருது வாக்கோடு 1989ஆம் ஆண்டு முதல் கடந்த 35 ஆண்டுகளாக கல்விப் பணியிலே ஜான்பால் மேல்நிலைப்பள்ளியானது முத்திரை பதித்து தனிச்சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கறிவோம். பள்ளி உருவான வரலாறு. 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் திருத்தந்தையாக இருந்த அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவர் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். அதுவும் நாம் வாழும் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வருகை புரிந்தார். அகிலம் முழுவதும் அறியப்பட்ட திருத்தந்தையின் பெயரால் பள்ளி நிறுவ வேண்டும் என்று அந்நாளிலே திண்டுக்கல் வட்டாரத்தினுடைய மறைவட்ட அதிபராக இருந்த இந்நாள் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களும் மற்ற அருத்தந்தையர்களும் சிறப்பாக பள்ளியினுடைய நிறுவனர் அருத்தந்தை சாம்சன் ராஜா, அருத்தந்தை KS ஆரோக்கியசாமி, அருத்தந்தை A ஜோசப் செல்வராஜ் ஆகியோர் ஒன்றிணைந்து திண்டுக்கல் வட்டாரத்திற்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி நிச்சயமாக மாணவர்களுக்கு தேவை, கல்வி வளர்ச்சிக்கு நம்முடைய பணிக்கு அது நிச்சயமாக அது உதவி செய்யும், அதற்குதான் அர்த்தம் கொடுக்கும், பொருள் தரும் என்ற எண்ணத்தோடு இந்த கிராமப்புற மாணவர்களுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுடைய எதிர்கால நலனுக்காக, கல்விக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாளிலே 650 மாணவர்கள் பயிலக்கூடிய எம் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி. தற்போது எம் பள்ளியிலே மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியிலே 6 முதல் 12 வகுப்பு வரை படித்து வருகிறார்கள். தற்போது எம் பள்ளியிலே அரசு மானியம் பெறக்கூடிய ஆசிரியர்கள் 16 பேரும், தொகுப்பூதியம் பெறுகிற ஆசிரியர்கள் 20 பேரும் பணியாற்றுகிறார்கள். ஆசிரியர்களுடைய அயராது உழைப்பாலும் கடமை உணர்வோடு கற்றுவிப்பதாலும் மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி அறியாமை என்னும் இருளை அகற்றி ஆகச்சிறந்த அர்ப்பணிப்போடு ஜான்பால் மேல்நிலைப்பள்ளியானது பங்காற்றி வருகிறது. பள்ளியினுடைய சிறப்பு அம்சங்களாக பள்ளியினுடைய சுகாதார வசதியை கட்டமைப்பதற்காக RO வாட்டர் குடிநீர் வசதி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வகுப்பறைகள், பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த கேமரா நிறைந்த பாதுகாப்பு வசதி, அனுபவமிக்க திறமையான ஆசிரியர்கள் மற்றும் நல்ல இயற்கை சூழல் நிறைந்த காற்றோட்டமான வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகம், கணினி அறிவியல் ஆய்வக வசதி, மறைக்கல்வி, நன்னறி மற்றும் ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த கல்வி, மிக குறைந்த கல்வி கட்டணம், நவீன கட்டிட மற்றும் கழிப்பிட வசதிகள், வாசிப்பு திறனை மேம்படுத்த மிகச்சிறந்த நூலக வசதி, 10, 12, 12ஆம் வகுப்புகளுக்கு சனிக்கிழமை தோறும் சிறப்பு வகுப்புகள், உடல்நல பரிசோதனை, கண் பரிசோதனை முதலான சிறப்பு அம்சங்களோடு பள்ளியானது சிறப்பாக செயல்படுகிறது. இந்த ஆண்டிலே விளையாட்டிலே 14 வயதுக்கு உட்பட்ட 17 வயதுக்கு உட்பட்ட 19 உட்பட்ட மாணவர்கள் கோகோ போட்டியிலே முதலிடமும், கபடி போட்டியிலே முதலிடமும், சதுரங்கத்திலே 3ஆம் இடமும், சிலம்பத்திலே முதலிடமும் பெற்றிருக்கிறார்கள்.
இந்த ஆண்டு மட்டும் இந்த சாதனைகளை நம்முடைய மாணவ மாணவியர் செய்திருக்கிறார்கள். சிலம்பத்திலே மாணவிகள் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்கள். தடகள போட்டியிலே 3ஆம் இடத்திலே 3 பேர் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு விளையாட்டு விழாவிற்காக பள்ளியிலே மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8 முதல் 12 வகுப்புகளுக்குமே 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், மற்றும் சில மாணவர்களுக்கு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் 400 மீட்டர் 4x100 தொடர் பந்தயமும் 600 மீட்டர் மற்றும் தொடர் ஓட்ட பந்தயங்களும் நடைபெறுகிறது. மாணவிகளுக்கு தனியாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருப்பவர்களுக்கு 100 மீட்டர் 200 மீட்டர் 400 மீட்டர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டமும் நடைபெறுகிறது. இப்போட்டிகளிலே மாணவிகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து வருகின்றார்கள். உடற்பயிற்சி எம் பள்ளி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருங்கிணைந்து கூட்டு உடற்பயிற்சி இந்த நாளிலே நமக்கு நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள். அதுபோல 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் பிரமிடு அமைத்து நமக்கு இந்த நாளில் நிகழ்த்தி காட்ட இருக்கின்றார்கள். அதுபோல மாணவ மாணவியர் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவியர் ஒன்றாக சேர்ந்து வளைய அசைவு நடனம், லெசிம் நடனமும், அதுபோல் வளையத்தை வைத்து ஆடக்கூடிய நடனத்தையும் பாரம்பரிய உணர்வை, பண்பாட்டு உணர்வை தூண்டக்கூடிய பாடல்களுக்கு நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள். இதுவே எம் பள்ளியினுடைய 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கை என்பதை உங்கள் அனைவரும் முன்பாகவும் விழா தலைவரும் முன்பாகவும் எடுத்துக் கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. ஹலோ, அனைத்து மாணவர்களும் அமைதியாக எழுந்து உங்களுக்குரிய இடத்திற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரமிடுக்கான மாணவர்கள் விரைவாக தயார் நிலைப்படுத்தவும். கூர்நுனி கோபுரம். ஒருவர் அல்ல, பலரின் பலம் ஒன்று சேரும் பொழுது வானமே எல்லை. இதோ எங்கள் அணியின் ஒற்றுமையை பறைசாற்றும் கூர்நுனி கோபுர நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார் எம் பள்ளி மாணவ செல்வங்கள். ஹலோ தம்பி, பிரமிடில் இருக்க சீக்கிரமா மோகன், மோகனுங்க, ஆரோன், பாசில், தருண், சொல்லட்டுமா? வர்ஷா, வர்ஷா எங்கப்பா? சார்நாத், சீக்கிரவா, ஜெர்சியை மாற்றி விடுப்பா அவனுக்கு. பரணி, ஆரோன் எங்கயா? மாத்துறா, டக்குன்னு யாரையா வாங்கி மாத்து, சீக்கிரம் ஓடு. எல்லாம் வந்தாச்சா தம்பி? பிரமிடில் இருக்க சீக்கிரம் வான்னு சொல்லிட்டேன்ல, எவ்வளோ நேரம் சொல்றது? சீக்கிரம் வா தம்பி, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கடா. அது அங்க கொண்டு போ தம்பி, அங்க அது அங்க அங்க. சரி, ரெடியா? வந்தாச்சா? எல்லாம் எல்லாம் வந்தாச்சா? யார் யார் வரணும்? பிரமிடில் இருக்க இந்த பேண்ட் வாசிக்கிற ஹைட்டா இருக்க எங்கயா? 11th பி, 11 பி. தம்பி தூக்கி உட்கார வை. ரெடி ரெடி, தூக்கி உட்கார வை.
ஹலோ. மாணவ மாணவியர் கவனத்திற்கு, வகுப்பறைக்கு யாரும் போக வேண்டாம். எல்லாரும் மைதானத்தில் தான் இருக்கணும். ஆசிரியருடைய அனுமதி இல்லாமல் யாரும் வகுப்பறைக்கு போகக்கூடாது. ஹலோ. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஹாஸ்டலுக்கு சார் ஒரு நிமிஷம், உடற்கல்வி ஆசை ஒரு நிமிஷம். யாரும் தேவையெல்லாம் போகாதீங்க. எல்லாம் அங்கே வந்து மைதானத்தில் இரு. ஆசிரியர்கள் பார்த்துங்க. அந்த குழுவினருடைய மாஸ்டர்ஸ்கிட்ட சொல்லணும், தேவையில்லாமல் யாரும் போகாத. உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் வெளியில் போகாமல் பார்த்துக்குங்க சார். பிடி சார், நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கை, ஒவ்வொரு நிலையிலும் உறுதி. மனித ஆற்றலின் உச்சத்தை உலகிற்கு உணர்த்தும் தருணம் இது. ஒரே மனம், ஒரே இலக்கு, உச்சத்தை நோக்கி எங்கள் வீரர்கள். சமநிலை என்பது உடலின் பலம் மட்டுமல்ல, மனதின் உறுதியும் கூட. இதோ எங்கள் வீரர்கள் நிரூபிக்க வருகிறார்கள், நிரூபித்துக் கொண்டிருக்க போகிறார்கள், அதிசயிக்க வைக்கிறார்கள், பிரமிக்க வைக்கிறார்கள். மனித கோபுரத்தின் உச்சத்தில் எங்கள் அணியின் வெற்றி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்க போகிறார்கள், நிரூபித்துக் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் பள்ளி மாணவர்கள். அனைவரும் உற்சாகப்படுத்தி கரவொலி எழுப்போம். ஹலோ. தம்பி, 9th 10th சீக்கிரம் வா சார். அங்கே இருந்து அனுப்பிச்சுடுங்க. ஹலோ. உங்கள் ஹவுஸில் இருந்தால் 9th 10th உங்கள் உட்காந்து அனுப்பிச்சி விட்ருங்க. அனைவரும் கரவொலி எழுப்போம். Something that is topical. Rub it on and watch it go. Make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it. I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough. நமது விளையாட்டு விழாவானது யூடியூபில் தாய்மை வீடியோவில் ஒளிபரப்பாகி வருகிறது. நேரடி ஒளிபரப்பு. மாணவர்கள் அனைவரும் கரவொலி ஒலிப்பி உற்சாகப்படுத்தவும். சொல்லிட்டு மாணவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்புங்கன்னு சொல்லுங்க. பாவம் கஷ்டப்பட்டு சொல்லுங்க. அடுத்து 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 செய்யட்டும்.
அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணவர்கள் எவ்வளவு தைரியத்துடன் வீரத்துடன் இந்த நுனிகோபுரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து ஹவுஸில் உள்ளவர்கள் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். லூர்து அன்னை மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். நமது ஜான் பால் மேல்நிலைப்பினுடைய விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய லூர்தன்னை பெண்கள் மேல்நிலைப்பினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரி பிரிஜெட் அவர்களை எளிய பொன்னாடை அணிவித்து அன்போடு வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். பண்றாங்க. இல்லை கணீர்
கொசோபட்டி மறைவட்ட அதிபர் அருட்தந்தை அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். லெசிம் மாணவிகளுக்கு கவனத்திற்கு. லெசிம் மாணவி எல்லாமே இந்த ஆலமரத்தடிக்கு வந்துருங்க. லெசிமில் பார்க்கக்கூடிய மாணவிகள் தயவு கூர்ந்து உடனடியாக ஆலமரத்தடிக்கு வந்துரு. லெசிமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க உழைப்பும் பயிற்சியும் ஒன்று சேர்ந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளலாம் என்பதற்கு இதுவே சாட்சி என்பதை தங்கள் சாகசத்தின் நிரூபித்த எம் மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். புனித வளனார் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தை இருவர் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். லெசிமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவிகள் தயவு கூர்ந்து உடனடியாக அங்கே ஆலமரத்துக்கு அடிக்க வந்துரு. சீக்கிரமா. ஒரே சீருடை, ஒரே வரிசை, ஒரே நோக்கம். இது ஒரு தனி மனிதனின் முயற்சி அல்ல, இது எங்கள் அனைவரின் ஒற்றுமைக்கு சாட்சி. புனித வளனார் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். கரவொலி எழுப்பி உற்சாகத்தை தெரிவிப்போம். இதோ கூட்டு உடற்பயிற்சி நிகழ்ச்சி நிகழ்த்த வருகின்றனர் எம் பள்ளி சிறார்கள். ஒவ்வொரு அசைவிலும் ஒழுக்கம், ஒவ்வொரு அடியிலும் ஆற்றல். எங்களின் இந்த கூட்டு ஆற்றலை காண தயாராகுங்கள். ஒற்றுமையின் ஓசை, வலிமையின் அசைவு. தொடர்ந்து செய்யுங்கள் எம் மாணவர்களே. சீரான அசைவுகள், சீரான எண்ணங்கள், இதுவே எங்கள் வெற்றியின் ரகசியம்.
கூட்டு முயற்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த நிகழ்ச்சி மூலம் ஒற்றுமையின் பலத்தை நாங்கள் உணர்த்தியுள்ளோம்.